ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. பெல்லேருந்து பார்த்தோன்னா சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா 2 விதமான ஜாப் கேட்டகரிக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோன்னா 400 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குங்க. இந்த ஜாப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண், பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரெண்டுல இருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தாங்க இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ஜினியர் ட்ரெயினி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு இந்த 2 போஸ்டிங்கே டோட்டலா 400 வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், டிஃபென்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ரயில் டிரான்ஸ்போர்டேஷன், ஆயில் அண்ட் கேஸ் சொல்லிட்டு 180க்கு மேல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற கேட்டகரியில டோட்டலா 150 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல 40 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதை வந்துட்டு கம்யூனிட்டி வாரியாகவும் பிரிச்சிருக்காங்க. யூஆர்ல 28 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 7, ஓபிசில 20, எஸ்சில வந்துட்டு 10, எஸ்டில 5 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையும் திருச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில ராணிப்பேட் கொடுத்திருக்காங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கான ஜாப் லொகேஷன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 25 வேகன்சி இருக்கு. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா திருச்சி, ராணிப்பேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சிவில், இதுல பார்த்தோன்னா டோட்டலா 25 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தோம்னா பவர் செக்டர் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமங்கரை ஏரியால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர் பிளான்ட் இருக்கு. அங்க வந்துட்டு ஜாப் வேகன்சிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ், இதுல பார்த்தோன்னா டோட்டலா 20 வேகன்சி இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் பவர் செக்டர் சைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஜாப் லொகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல், இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா 5 வேகன்சி இருக்கு. இதுக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்ல ஜாப் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல், இதுல பார்த்தோம்னா டோட்டலா 5 வேகன்சி இருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் திருச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மெட்டாலர்ஜி, இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா 5 வேகன்சி இருக்கு. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோம்னா நம்ம திருச்சியில இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கு 150 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சூப்பர்வைசர் ட்ரெயினி, இதுல பார்த்தோம்னா டோட்டலா 250 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுல வந்துட்டு மெக்கானிக்கல் பிரிவுல டோட்டலா 140 வேகன்சி இருக்கு. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ராணிப்பேட்டையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 55 வேகன்சிஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வந்துட்டு ராணிப்பேட்டையில ஜாப் லொகேஷன் இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா சிவில், இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 35 வேகன்சி இருக்கு. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோம்னா பவர் செக்டர் சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 20 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தோம்னா பெங்களூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் செக்டர் சைட்ஸ்ல இருக்கும். டோட்டலா பார்த்தோம்னா 400 வேகன்சி இருக்கு. நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சி, ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியுமே மெக்கானிக்கல், கெமிக்கல், அப்புறம் எலக்ட்ரானிக் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. ஜாப் லொகேஷன் நம்ம தமிழகத்திலே இருக்குங்க. இந்த ஜாப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்தவரையும் நீங்க வந்துட்டு பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல டூயல் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 29 வயசுமே கொடுத்திருக்காங்க. இது யாராருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்துட்டு ஃபுல் டைமா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க. அதாவது இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 29 வயசு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரெயினி, இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு மினிமம் வந்துட்டு 65% மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான சிஜிபி எடுத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 60% மார்க் இருந்தாலே போதும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 27 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதே தான் பாத்தீங்கன்னா மேல உள்ள போஸ்டிங் 2 போஸ்டிங் பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் முன்னாடி பிறந்திருக்காங்களோ அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாபுக்கான டிசிப்ளின்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வரையவே கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க மெக்கானிக்கல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல், அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அது ஓரியண்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இது ஓரியண்டா உங்களுக்கு ஜாப் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மெக்கட்ரானிக்ஸ் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய எதுல வேணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மிஷின் சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு இது ஓரியண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிவில், இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இது ஓரியண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் இன்ஜினியரிங், மெட்டீரியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இது ஓரியண்டா டிசிப்ளின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டாலர்ஜி, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்டரி டெக்னாலஜி, மெட்டீரியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இது ஓரியண்டா இருக்கும். இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்துட்டு பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுல வந்துட்டு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:5 அப்படிங்கிற ரேஷியோல பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேலன்ஸ்ல 25 பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரெயினி, இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற அடிப்படையில வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தோம்னா இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு 50,000 கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர் கொடுப்பாங்க. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்டே பண்ணுவாங்க. இந்த 1 இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் மாதிரி தான். அதுக்கு வந்துட்டு மந்த்லி 50,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடிசி கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 lakhs கொடுத்துருக்காங்க பர் ஆனம்க்கு. ஸோ மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே அலவன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரெயினி, இதுல பாத்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு 32,000 சேலரியே கொடுக்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடிசி வந்துட்டு 7.5 lakhs கொடுக்குறாங்க பர் ஆனம்க்கு. மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ஏர்ன் பண்ண முடியும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸுமே கிடைக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தோம்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 600 ரூபா வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இது இல்லாம ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு 400 ரூபாய் வாங்குறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 1,700 பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸா பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 472 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 வரையும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11, 12, 13 இந்த டேட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இது வந்துட்டு ஒரு எக்ஸாக்டா சொல்லலாங்க, இந்த டேட்ல இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.